நீங்க தான் உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க மாட்டீங்க. அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க பாருங்க, அதுதான் ரொம்ப திமிரான விஷயம். என்னடி பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கலனா பேச்சும் அப்படிதான் இருக்கும். என்னதான் உன் பிரச்சனை? அதேதான் நானும் கேக்குறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? குழந்தைங்க கிட்ட என்ன பேசணும், என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாது உங்களுக்கு? குட்டி சாத்தா போட்டு கொடுத்துருச்சா? நான் யார்கிட்ட என்ன பேசினேன்? அஞ்சலி கிட்ட போய் நான் அவளோட அம்மா இல்ல சித்தி, எனக்கு பிறக்கிற குழந்தைய நான் நல்லா பாத்துக்குவேன், அவளை ஒழுங்கா பாத்துக்க மாட்டேன், அது இதுன்னு இஷ்டத்துக்கு சொல்லிருக்கீங்க. அதுவா? ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? ஏன் அப்படி சொன்னீங்கன்னு தான் கேக்குறேன். ஏன் அப்படி சொன்னா அதுதானே உண்மை. நான் ஒண்ணு பொய் சொல்லலையே. எழலுக்கு நீ செகண்ட் வைஃப் தானே? அப்படின்னா நீ குழந்தைங்களுக்கு அம்மா இல்லையே, சித்தி தானே? சித்தி கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்களோ அதுதானே நான் சொன்னேன். ஏன் உன் சித்தியும் உன்னை அப்படித்தானே வளர்த்தா? அது நாளைக்கு அஞ்சலிக்கும் நடக்கும்னு அவளுக்கும் தெரியணும்ல, அதனாலதான் சொன்னேன். இனிமேலும் சொல்லுவேன். நீ என்னமோ அவளை 10 மாசம் வயித்துல சுமந்து பெத்த அம்மா மாதிரி உரிமை கொண்டாடுற. ஒரு குழந்தைக்கு அம்மாவாகணும்னா 10 மாசம் வயித்துல சுமந்து பெத்தெடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அன்போடையும் பாசத்தோடையும் அக்கறையோட அந்த குழந்தைங்களை நல்லா பாத்துக்கிட்டாலே போதும். அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? 24 hours என்ன எப்படி கவுக்கலாம், எப்படி என்ன வீட்டை விட்டு துரத்தலாங்கிற தாட்ஸ்ல இருந்தா நீங்க குழந்தைங்களை பத்தி பேசலாமா? ஏய், ரொம்ப பேசாத. என்னமோ உனக்குதான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீ என்னதான் உருட்டினாலும் குழந்தைங்களுக்கு நீ சித்தி தான். நான் அஞ்சலி கிட்ட மட்டும் இல்ல, இந்த விஷயத்த அபி, கவின், காவியா எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். என்ன பண்ண முடியும் உன்னால? இங்க பாருங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் லிமிட். இனிமே அஞ்சலி கிட்டயோ இல்ல மத்த குழந்தைங்க கிட்டயோ இப்படி பேசுற வேலையை வச்சுக்காதீங்க. மீறி இந்த மாதிரி ஏதாவது பேசுனீங்கன்னா அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ? உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசுறதுக்கு இது உங்க குடும்பம் கிடையாது, என் குடும்பம். அஞ்சலி என் பொண்ணு, இது என்னோட குடும்பம். எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் நடுவுல ஏதாவது குழப்பம் பண்ணும் நினைச்சீங்க, வேற மாதிரி ஆயிடும். எது ஓ குடும்பமா? எழில் உன்னை ஏத்துக்காத வரைக்கும் இந்த வீட்ல நீ ஒரு கேர் டேக்கர், அவ்வளவுதான். என்னைக்கு வேணாலும் எழில் உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாரு. அதனால ரொம்ப பொங்காத. உங்க ஆசையெல்லாம் ஒரு காலத்துக்கும் நடக்காது. என் கல்யாணம் விபத்தா நடந்திருக்கலாம், ஆனா நான் தான் எழில் சாருக்கு பொண்டாட்டிங்கிறத யாராலையும் மாத்த முடியாது. என்னடி திமிரா பேசுற? இந்த கை உங்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு மரியாதை வேணும்னா நீங்க மரியாதையா நடந்துக்கோங்க, இல்லனா இந்த வீட்லயே இருக்க மாட்டீங்க. அடி, நல்லா அடி. ஏன் அடிக்க மாட்டேன்? எனக்குன்னு யார் இருக்கா? எனக்குன்னு இருந்த அப்பாவையும் எழுந்துட்டு அனாதன அடிக்கலாம் கேட்டு வந்தவ தானே. நல்லா அடி, நான் வாங்கிதானே ஆகணும். இதுவோ வீடு, நீ இஷ்டத்துக்கு பேசலாம், அடிக்கலாம். என் அப்பா மட்டும் உயிரோட இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? எழில் அடிச்சா? எதுக்கு அடிச்சா? என்னாச்சு மனம்? ஒண்ணும் இல்ல எழில், ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லனா உன்னை எதுக்கு அவ அடிக்கிறா? நீ ஏன் அழற? அது வந்து என்ன பிரச்சனைன்னு தெளிவா சொல்லு மனம். எதுக்கு உன்னை அடிச்சா?
மனோ, கேக்குறேன்ல, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. எங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டோம். அத உன்கிட்ட சொன்னா சரியா இருக்காது. என்னால உங்களுக்குள்ள இதுக்கு தேவையில்லாத பிரச்சனை. வேண்டாம் எழில், நான் எதுவுமே சொல்லல. உனக்காக எவ்வளவோ தாங்கிக்கிட்டேன். இதையும் ஈஸியா எடுத்துக்கிற. ஒண்ணும் இல்ல, நீ போ. மனோ, என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? இல்ல எழில், வேண்டாம். என்னோட போகட்டும். இப்ப சொல்ல போறியா இல்லையா? நான் வெளியாளா குழந்தைங்க கிட்ட பேசினா ஏதோ தப்பா இருக்கும். ஒழுங்கா இருந்துக்கோ, இல்லைன்னா இந்த வீட்லயே இருக்க கூடாதுன்னு மிரட்டுறா, அடிக்கிறா.